This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். கர்நாடகாவில் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கர்நாடகாவில் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா கைது செய்யப்பட்டிருக்கிறார். கர்நாடகாவில் விலைவாசி உயர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விலைவாசி உயர்வு தொடர்பாக அங்கு பாஜகவினர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கர்நாடகாவில் விலைவாசி உயர்வுக்கு எதிராக பாஜகவினர் இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், இது தொடர்பான முழு விவரம். விக்னேஷ், கர்நாடக மாநிலத்தில் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்று 2 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலை மலமெளவென அதிகரித்து வருகிறது. பால், பேருந்து, மெட்ரோ உள்ளிட்ட இதுவும், அதே போல சொத்து வரி உள்ளிட்ட விலைவாசி உயர்வு, மின்சார கட்டணம் என தொடர்ந்து விலைவாசி உயர்ந்தே வருகிறது மக்களின் அத்தியாவசிய பொருட்களில். இதனால் பாஜக சார்பில் விலைவாசி உயர்வை கண்டித்து காங்கிரஸ் அரசை கண்டித்தும் 24 மணி நேரம் தொடர் போராட்டத்தை அறிவித்து, மேலும் இந்த ஆட்சியில் விலை உயர்த்தப்பட்ட பால், பெட்ரோல் உள்ளிட்ட 50 அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலை பாஜக வெளியேற்றியிருந்தது. இந்த நிலையில் நேற்று மதியம் முதல் பாஜகவினர் 24 மணி நேரம் தொடர் போராட்டம் விடுதலை பூங்காவில் தொடங்கியிருந்தனர். இதில் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா, பாஜக மாநில தலைவர் விஜயேந்திர எடியூரப்பா, பாஜக சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டிருந்தனர். நள்ளிரவிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று மதியம் போராட்டம் நிறைவடையும் நேரத்தில் அவர்கள் அங்கிருந்து பேரணியாக சென்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா இல்லத்தை முற்றுகையிட திட்டமிட்டிருந்தனர். இதனால் அங்க போலீசார் குவிக்கப்பட்டு அவர்கள் அந்த பூங்காவிலே இருந்து வெளியேறாதவாறு பேரிகார்டுகளை வைத்து தடுப்புகள் அமைத்து போலீசார் இருந்தனர். ஆனால் அந்த தடுப்புகளை மீறி அவர்கள் பேரணியாக செல்ல முற்பட்டதால் அங்கிருந்த பாஜக தலைவர்கள் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா ஆகியோரை போலீசார் தற்போது கைது செய்து அவர்கள் போலீஸ் வாகனங்களை அழைத்து செல்கின்றனர். விலைவாசி உயர்வை கண்டித்து பாஜகவினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை நிலவி வருகிறது. விக்னேஷ், கர்நாடகாவில் விலைவாசி உயர்வுக்கு எதிராக பாஜகவின் சார்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கலந்து கொண்ட முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஜெகநாத். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.